நல்லவர்கள், நேர்மையானவர்கள், மதிக்குமிப்பவர்கள் கல்விக்கூடங்கள் நடத்தும் போது யாரை கொண்டு வந்தாங்க? அப்துல் கலாமை உங்கள் ரோல் மாடலாக கொண்டு வந்தாங்க. ஐஎஸ் சகாயத்தை கொண்டு வந்தாங்க. நிறைய பேர் சீமானை கொண்டு வந்தாங்க. காலேஜ் வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லி. நிறைய பேர் விவசாயியை கொண்டு வந்தாங்க, பேசுங்க அப்படின்னு சொல்லி. நிறைய பேர் காவல்துறையை கொண்டு வந்தாங்க, நல்ல காவல்துறையை தேர்ந்தெடுத்து, நல்ல நீதிபதிகளை தேர்ந்தெடுத்து, நல்ல வழக்கறிஞர்களை கொண்டு வந்தாங்க எங்கள் காலேஜில் பேசுங்கன்னு சொல்லி. ஆனால் இப்போது இன்ஸ்டாகிராம் பிரபலங்கள்னு சொல்லிக்கிட்டு சில எச்சைகள், கேடுகட்டவர்கள், இன்ஸ்டாகிராமில் விபச்சார விடுதி நடத்தக்கூடிய சில கேவலமானவர்களை கொண்டு வந்து என் காலேஜில் ரோல் மாடலாக இருங்கன்னு சொல்லி ரோல் மாடல் இவங்க தான் காட்டுறீங்க. அப்போ என்ன சொல்ல வரீங்க? நீங்கள் எச்சைக்கும் கேடுகட்டவர்களுக்கும் விபச்சாரத்துக்கும் பிறந்த பரதேசிங்க கிட்ட கல்விக்கூடங்களோ கல்வி நிலையங்களோ இருந்தால் இப்படி தான் இருக்கும். புரியுதா? ஒரு ஆத்தா அம்மானுக்கு பிறந்து இவன் தான் எங்கள் அப்பா, இவன் தான் என் தாய், இவன் தான் என் தவப்புன்னு தெரிஞ்சிச்சா அவன் அந்த மாதிரி எச்ச வேலையை செய்ய மாட்டான். எவன் அம்மா எவன் அப்பனே தெரியாத சில தருதலைகள் இந்த நாட்டை ஆளும் போது, இந்த கல்விக்கூடங்களை திறக்கும் போது இது இப்படி தான் இருக்கும். தப்பாக எடுத்துக்காதீங்க யாரையும். உண்மையாக சொல்கிற தகுதி தராதவங்கத்தோடு பிறந்தா என்னங்க பண்ணுவீங்க? இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க. அவங்க இன்ஸ்டாகிராமில் 25 வயசில் துணியெல்லாம் அவுத்து போட்டு ஆடிட்டுருக்கு, தவளை துணியை வச்சுக்கின்னு கேவலம் என்னுடைய இந்த இது தடை செய்யணும்னு சொல்லுவாங்க. அந்த இன்ஸ்டாகிராமே தடை செய்யணும்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை செய்யாமல் அவர்களே ஃபேமஸ் ஆனவர்கள், அவர்கள் உங்களுடைய ரோல் மாடல் சொல்லி இந்த சோறு தின்னுங்கிற சில பரதேசிங்க, ஊடாக போய் நாடாக போய் சோறு தின்னு இதெல்லாம் பொய்யான ரிவ்யூ கொடுத்துட்டுருக்கிற பரதேசிங்க, இன்ஸ்டாகிராமில் ஆட்டம் போட்டுக்கிற புறம்போக்குங்க, இவங்களை கொண்டு வந்து பெருசாக காட்டிட்டிங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? என்னடா அர்த்தம்? தகுதி தராதகம் இல்லாத சில தருதலைகள், தாய் தகப்பன் யார் என்று தெரியாத பிறந்த சில அனாதி நாய்கள் கல்வி கூட நடத்தினால் அது அப்படி தான் இருக்கும்.